வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரி இல்லை சண்டே மத்தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துருப்போம். ஏன்னா வெங்காயம் நல்லா தொக்கு மாதிரி வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி வேக வச்ச அப்புறம் கூட வெங்காயம் முழுசாக தெரியும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதோட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகட்டும், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஊற வச்சுருக்க ரைஸை நம்ம சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச ரைஸ்க்கு 2 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை நம்ம மூடி 2 விசில் மட்டும் வச்சிடலாம். இருக்கட்டும். 2 விசிலுக்கு அப்புறமா நம்மளோட குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட சேரல, நல்லா உதிரியாக ரெடி ஆயிருக்கு. நம்ம செஞ்சுருக்க மசாலா 1/2 கப் ரைஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரைஸ் கூட போடுறீங்கன்னா மசாலா அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரைத்தா கூடவே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம எதுவும் செய்யணுன்ட்டு இல்லை. ரொம்பவே டேஸ்டான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.